எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி டிஃபன் ஐட்டத்துக்கு ஒரு தக்காளி சாம்பார் செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு 3 பத்தை தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது நைஸாக விழுதாக அரைச்சிக்கலாம் ஜாரில் போட்டு. பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இது வதங்கிட்டுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 4 தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கலந்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு இது இப்போ நல்லா கொதிக்கிட்டுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு புதினா கொஞ்சம் தூவிக்கலாம். 4 தக்காளி பொடியாக அரிஞ்சிருக்கிறேங்க. அரிஞ்சு போட்டிருக்கிறேன். அளவுக்கு தகுந்த மாதிரி தக்காளியோ காரமோ உப்போ சேர்த்துக்கோங்க. கழுவின தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு 5 நிமிஷமாக கொதிச்சிருச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். அடுப்பை நிறுத்திடலாம். உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க. இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாங்க. நல்லாயிருக்கும் ருசியாக. தக்காளி குருமா தயார். நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சட்டியில் அரிசி கிளஞ்சி 3வது தண்ணி ஊற வச்ச தண்ணி, அரிசி ஊற வச்ச தண்ணியை ஊற்றி வச்சுருக்குறேங்க. தண்ணி கொதிக்குதுங்க. பூண்டு 4 பல்லு தட்டி வச்சுருக்குறேங்க. இதை போட்டுக்கலாம். ஒரு 15 வெங்காயம், சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்குறேங்க. இதையும் போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. கொதி வரட்டுங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் தட்டி வச்சுருக்குறேங்க. இடித்து வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். இதுக்கு காரம் சேர்த்துறது இல்லைங்க. வர மிளகாய், பச்சை மிளகாய் எதுவுமே சேர்த்திக்கிறது இல்லை. ஏன்னா வயிறு புண்ணு ஆறுறதுக்கு இது. அதனால் மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் மிளகு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இல்லை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டாக்க. நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போ அரிஞ்சு வச்ச கீரையை போட்டுக்கலாம். அரைக்கட்டு கீரை கழுவி அலசிட்டு தூளாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். செய்கிற பக்கமாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா கசப்பு எடுத்துக்கும் கீரை. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கீரை நல்லா கொதிச்சிடுச்சிங்க. இப்போ தேங்காய் பால் கொஞ்சம் விட்டுக்கிறேன். ஒரு அரை மூடி தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்குறேங்க. தேங்காய் பால் இது கொதி வரட்டுங்க. இது வயிற்று புண்ணுக்கு நல்லதுங்க. குட்டி குழந்தைங்களுக்கு கூட சாதம் குழைய வடித்து அதில் போட்டு பிசைஞ்சு ஊட்டி விடலாம். வயிறு புண்ணு ஆறும். கொதி வந்தோடனே இறக்கிடலாங்க. கொதி வந்துருச்சுங்க. உப்பு சரி பார்த்துட்டு அடுப்பை நிறுத்திடலாங்க. மணத்தக்காளி கீரை தண்ணி சாறு தயார். நன்றிங்க.